Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 11 பார்க்க போறோம். If A equal to அப்படினு சொல்லி ஒரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க and I equal to அப்படினு சொல்லி unit matrix கொடுத்திருக்காங்க. Unit matrix னு சொல்லலாம், identity matrix னு சொல்லலாம். Show that A squared minus A plus D into A matrix is equal to BC minus AD equal into I2 அப்படினு கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, சோ எப்பவுமே first left hand side எடுத்துக்குவோம் இல்லையா? சோ அதே போல left hand side எடுத்துக்கலாம். ஓகே, சோ left hand sideல நம்ம என்ன எடுக்கணும் அப்படினா A squared minus A plus D into A. ஓகே, சோ இத கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு வந்து first வந்து A squared கண்டுபிடிச்சுக்கலாம். A squared அப்படினா A into A அப்படினு அர்த்தம் இல்லையா? A matrix into A matrix. ஓகே, சோ A matrix எழுதிக்கலாம். A B C D into திரும்பவும் A matrix எழுதிக்கிறோம். A B C D. ஓகே, சோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். இது ரெண்டுமே வந்து 2 by 2 மேட்ரிக்ஸா இருக்கு இல்லையா? சோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். அதோட மிடில் டேர்ம் ரெண்டும் சேமா இருக்கனால இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதோட ஆன்சர் ப்ராடக்ட் வந்து 2 by 2 மேட்ரிக்ஸா வரும். ஓகே, சோ இப்போ இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோல கை வச்சுக்கோங்க. First row into first column multiply பண்ணி இங்க எழுத போறோம். So A into A squared plus B into C BC. இப்போ first row second column ஆல multiply பண்ணி இங்க எழுத போறோம். First rowல கை வச்சிருக்கனால first row fill பண்ண போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So first row வச்சு first column அடுத்து second column இந்த மாதிரி multiply பண்ணி இந்த first row fill பண்ண போறோம். இப்போ A into B AB plus B into D BD. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ரெண்டு காலமை மல்டிப்ளை பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் ரோவோட மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோல கை வச்சுக்கலாம். செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். செகண்ட் ரோவை ஃபில் பண்ண போறோம். சோ C into A CA plus D into C DC. அடுத்து செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் இங்க எழுத போறோம். C into B BC plus D into D D squared. ஓகே, ஸோ ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ A plus D into A தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A plus D into A. ஸோ A plus D அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாதிரி இன்ட்டு A மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். A B C D. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் நம்ம எங்கேயும் பண்ண போகிறோம். A plus Dயை வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். A plus D into A, அடுத்து A plus D into B, அடுத்து A plus D into C, அடுத்து A plus D into D. So this is equal to, இப்போ இந்த A வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A squared plus DA. இங்கே இந்த Bயை வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ AB plus DB. இந்த Cயை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ CAன்னு எழுதலாம், ACன்னு எழுதலாம். மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான் இல்லையா? ஸோ இங்கே வந்து CD. இந்த Dயை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ AD plus D squared. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ A squared minus A plus D into A. ஸோ A squared தனியாக கண்டுபிடிச்சோம், A plus D into A தனியாக கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ A squared plus BC இதை அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இந்த டேர்ம், ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு A squared plus DAன்னு எழுதிக்கிறேன். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட். ஸோ AB plus BD மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும். AB plus BD. இப்போ இந்த எலிமெண்ட் மைனஸ் இந்த எலிமெண்ட். ஸோ AC plus DC மைனஸ் இதில் ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால மைனஸ் ப்ராக்கெட் மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை எழுதிக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ BC plus
d squared minus ad plus d squared. இப்போ இந்த ஒவ்வொரு இதில் இருக்கிற மைனஸையும் உள்ளே கொண்டு போய் எழுதிக்கலாம். ஸோ a squared plus bc, இந்த மைனஸ் வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும். ஸோ மைனஸ் a squared மைனஸ் ad, adன்னு எழுதிக்கலாம், dன்னு எழுதிக்கலாம். இது என்ன ஆகும்னா ab plus bd மைனஸ் மைனஸ் ab மைனஸ் bd. இங்கே வந்து ac plus dc மைனஸ் ca மைனஸ் cd. அடுத்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். bc plus d square மைனஸ், இந்த மைனஸ் வந்து உள்ளே போகுது. ஸோ மைனஸ் ad மைனஸ் d square. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே a squared மைனஸ் a squared கேன்சல் ஆச்சுன்னா bc மைனஸ் ad, இங்கே வந்து ab மைனஸ் ad கேன்சல் ஆகிடும், bd மைனஸ் bd கேன்சல் ஆச்சுன்னா 0. இங்கே வந்து ac, இது caனாலும் acன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ ac மைனஸ் ac கேன்சல் ஆகிடும், dc மைனஸ் dc கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கேயும் 0. இங்கே d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா bc மைனஸ் ad. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா bc மைனஸ் adயை காமனாக எடுக்க போகிறோம். bc மைனஸ் adயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும்னா இதில் எடுத்தது போக ரிமைனிங் 1 தான் இருக்கும். இங்கே 0, இந்த இடத்துல 0, இங்கேயும் வந்து bc மைனஸ் adயை காமனாக எடுத்ததுக்கப்புறம் 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு bc மைனஸ் ad. இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் தான் இல்லையா. ஸோ இதை தான் வந்து I2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்தது அப்படின்னா a squared minus a plus d a is equal to bc minus ad I2. Hence verified. Hence proved. That's all. Thanks for watching, children.